IPL 2025 ஆண்டு சீசனின் தற்போதைய முதல் பகுதி விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 10 அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரில் 4 அணிகள் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் என்பதால் ஒவ்வொரு போட்டியும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது. இந்த சூழலில் 5 முறை சாம்பியன் பட்டம் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணியும் CSK அணியும் இந்த தொடரில் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகின்றன. மும்பை அணி தற்போது 8வது இடத்திலும் CSK அணி 9வது இடத்திலும் உள்ளன. இந்த சூழலில் புள்ளிப்பட்டியலில் மற்ற அணிகள் எந்தெந்த இடங்களை பிடித்துள்ளன, CSK அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வேண்டும் என்றால் இன்னும் எத்தனை போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதை பார்க்கலாம். இந்த தொடரில் தற்போது வரை தோல்வியடையாத அணியாக டெல்லி உள்ளது. விளையாடிய 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று 6 புள்ளிகளுடன் டெல்லி அணி முதலிடத்தில் உள்ளது. டெல்லி அணியின் ரன் ரேட் 1.25 என்ற அளவில் உள்ளது. இதேபோல் 2வது இடத்தில் குஜராத் அணி உள்ளது. கில் தலைமையிலான குஜராத் அணி 4 போட்டிகளில் விளையாடி 3 வெற்றிகளும் 1 தோல்வியும் பெற்று 6 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளது. அந்த அணியின் ரன் ரேட் 1.03 என்ற அளவில் உள்ளது. 3வது இடத்தில் பெங்களூரு அணி உள்ளது. 4 போட்டிகளில் விளையாடி 3 வெற்றிகளும் 1 தோல்வியும் பெற்று 6 புள்ளிகளுடன் 1.01 என்ற ரன் ரேட்டில் உள்ளது. 4வது இடத்தில் பஞ்சாப் அணி உள்ளது. 4 போட்டிகளில் விளையாடிய அவர்கள் 3 வெற்றிகளும் 1 தோல்வியும் பெற்று 6 புள்ளிகளுடன் 0.28 என்ற ரன் ரேட்டில் உள்ளனர். 5வது இடத்தில் லக்னோ அணி உள்ளது. 5 போட்டிகளில் விளையாடி 3 வெற்றிகளும் 2 தோல்விகளும் பெற்று 6 புள்ளிகளுடன் 0.07 என்ற ரன் ரேட்டில் உள்ளனர். 6வது இடத்தில் நடப்பு சாம்பியனான கொல்கத்தா அணி உள்ளது. 5 போட்டிகளில் விளையாடிய கொல்கத்தா அணி 2 வெற்றிகளும் 3 தோல்விகளும் பெற்று 4 புள்ளிகளுடன் -0.05 என்ற ரன் ரேட்டில் உள்ளது. 7வது இடத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி உள்ளது. 4 போட்டிகளில் விளையாடி 2 வெற்றிகளும் 2 தோல்விகளும் பெற்று 4 புள்ளிகளுடன் -0.18 என்ற ரன் ரேட்டில் உள்ளது. 8வது இடத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி உள்ளது. 5 போட்டிகளில் விளையாடி 1 வெற்றியும் 4 தோல்விகளும் பெற்று 2 புள்ளிகளுடன் -0.01 என்ற ரன் ரேட்டில் உள்ளது. 9வது இடத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உள்ளது. 5 போட்டிகளில் விளையாடி 1 வெற்றியும் 4 தோல்விகளும் பெற்று 2 புள்ளிகளுடன் -0.88 என்ற ரன் ரேட்டில் உள்ளது. 10வது இடத்தில் சன்ரைசர்ஸ் அணி உள்ளது. 5 போட்டிகளில் விளையாடி 1 வெற்றியும் 4 தோல்விகளும் பெற்று 2 புள்ளிகளுடன் -1.62 என்ற ரன் ரேட்டில் உள்ளது. IPL தொடரின் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வேண்டும் என்றால் ஒவ்வொரு அணியும் குறைந்தபட்சம் 8 போட்டிகளில் வெற்றி பெற்று 16 புள்ளிகளை பெற வேண்டும். அந்த வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்போது 1 வெற்றி மட்டுமே பெற்றுள்ளது. இதனால் CSK அணிக்கு இன்னும் 9 போட்டிகள் உள்ளன. இந்த 9 போட்டிகளில் குறைந்தபட்சம் 7 போட்டிகளிலாவது CSK வெற்றி பெற வேண்டும். அப்படி 7 போட்டிகளில் வென்றால் மட்டுமே CSK அணியின் புள்ளிகள் 16 என்ற அளவை எட்டும். ஆனால் தற்போது CSK இருக்கும் நிலையை பார்க்கும்போது இது மிகவும் கடினமாக தெரிகிறது. இருப்பினும் CSK அணி தங்களுடைய பேட்டிங் மற்றும் ஃபீல்டிங்கில் சிறிய மாற்றங்களை செய்தால் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப முடியும் என கூறப்படுகிறது. CSK அணி மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்புமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.